தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கடன் பிரச்சனையை தீர்க்க மூதாட்டியை கொன்றதாக கைதானவர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபேஷ் வழங்கிட கேட்கலாம். பிரபேஷ் வணக்கம். கைதானவரின் கடன் தொல்லைக்கும் அந்த மூதாட்டிக்கும் என்ன தொடர்பு? அவர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னென்ன? தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த ஆட்டியனூர் கிராமத்தைச் சேர்ந்த வேடியப்பன் மனைவி கம்சலா இவர் கடந்த 10ஆம் தேதி மரவள்ளி கிழங்கு தோட்டத்தின் அருகே ரத்த காயங்களோடு கழுத்து இறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்து கிடந்தார். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் உத்தரவுப்படி அரூர் காவல் துணை கண்காணிப்பாளர் கரிகால் பாரிசங்கர், காவல் ஆய்வாளர் செந்தில்ராஜ் மோகன் ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் கம்சலாவை கொலை செய்தது அதே பகுதியைச் சேர்ந்த மூக்கன் மகன் முத்து என்பவரை போலீசார் கைது செய்தனர். இது குறித்து போலீஸ் தரப்பில் கூறியது, கம்சலாவின் மகன் குமார் என்பவரது நிலத்தை முத்து குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்துள்ளார். மேலும் கம்சலாவின் கணவர் வேடியப்பனிடமும் 50,000 பணம் கடனாக பெற்றுள்ளார். கடன் பிரச்சனையில் சிக்கியிருந்த முத்து சம்பவத்தன்று மாட்டிற்கு புல்லருக்கு வந்த கம்சலாவை கட்டையால் தலையின் பின்பக்கம் தாக்கியதுடன் அவரது கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளார். பின் அவரது தாலியில் இருந்த தங்க காசு மற்றும் குழல்களை எடுத்து சென்று கடுத்தூரில் உள்ள ஒரு தனியார் அடகு கடையில் விற்று பணமும் பெற்றுள்ளார். இதை அடுத்து காவல் நிலையம் வந்த முத்து போலீசார் விசாரிப்பதை அறிந்து ஆந்திரா மாநிலம் குண்டூருக்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் செல்போன் சிக்னலை வைத்துதான் தனிப்படை போலீசார் முத்துவை கைது செய்தனர். மேலும் முத்து மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தால் இப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரபேஷ்.